ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டா, இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், இங்கிலீஷ் கிராமர் எனக்கு ரொம்ப வராது, நான் பேசிக்லேருந்து கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் நம்ம பார்த்த இடியம் ஹாவ் அ ஹெவி ஹார்ட், அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் ஃபீலிங் அண்டர் த வெதர். ஃபீலிங் அண்டர் த வெதர். இந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்கள், ஃபீலிங், அண்டர், வெதர். இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியாக பொருள் கொள்ள முடியாது, பொருள் கொள்ளவும் கூடாது. அப்போ இதோடைய பொருள் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னா ஃபீலிங் அன்வெல், அதாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது. உடல் நலம் இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாதாரணமாக லேசாக சுகவீனமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய இடியம் ஃபீலிங் அண்டர் த வெதர். அதாவது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஸ்லைட்லி இல், ஸ்லைட்லினா என்ன? கொஞ்சம் சிறிய அளவு உடல் நல குறைவு. நாட் சீரியஸ் அப்படின்னா ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டரை பார்க்கணும், ஆப்ரேஷன் அது மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்கா இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லேசாக உடல் நல குறைவு இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்ல, வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடியம் ஃபீலிங் அண்டர் த வெதர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடை பாருங்கள். ராதா வாஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர், ஸோ ஷி டிசைடட் நாட் டு கோ டு ஸ்கூல். இதுக்கு அர்த்தம் என்ன? ராதா வந்து லேசாக உடல்நல குறைவோடு இருக்கிறா, அதனால் அவள் என்ன முடிவு பண்ணிட்டா, இன்றைக்கி ஸ்கூல் போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டிலையே என்ன பண்ணுறா, ரெஸ்ட் எடுக்கிறா. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ வந்து ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணணும்னு? லேசாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு பார்ட்டி போல் இருக்குது. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்ட பிறகு ஒருத்தர் தான் இந்த சென்டென்ஸை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? We had a party today. We ate delicious lunch. Now I am feeling under the weather. We had a party today. We ate delicious lunch. Now I am feeling under the weather. நாங்கள் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருந்தோம் இன்றைக்கி. நிறைய சுவையான உணவுகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ எனக்கு லேசான உடல்நல குறைவு இருக்குது அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம கூட நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இல்லைங்களா? இல்லை வேறு மாதிரி உடல்நல பிரச்சனைகள், சிறிதான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இடியம் தான் ஃபீலிங் அண்டர் த வெதர். அடுத்த ஸ்லைடு பாருங்கள். இவங்களுக்கு வந்து கோல்டு ஆகிட்டுருக்கு போல இருக்குது, மூக்கெல்லாம் அவங்க தொடச்சிட்டு இருக்காங்க. ஐ டிட் நாட் கோ டு ஒர்க் டுடே ஆஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர். ஐ டிட் நாட் கோ டு ஒர்க் டுடே ஆஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர். நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகல, ஏன்னா எனக்கு இன்றைக்கி லேசாக உடம்பு சுகவீனமாக இருந்துச்சு. ஃபீலிங் அண்டர் த வெதர் இடியமை எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.